வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தேசிய தொழில்நுட்ப கழகம் திருச்சிராப்பள்ளியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. வேலையிடம் வந்து திருச்சிராப்பள்ளியில். முழுமையாக வீடியோ பாருங்கள், கருந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து 2 சேனலில் ஆரம்பிக்கலான்னு இருக்கும். அதுக்குண்டான லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. ஒரு வேகன்சி தான். ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில். என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா b.tech EEE ICE இல்லை ME M.tech முடிச்சிருக்காங்க. அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் VSL டிசைனிங் MMD சிஸ்டம் who interest work to real time எம்பர்ஜ் சிஸ்டம் மினிமம் வந்து 70% மார்க்கணுன்றாங்க. ஆர் 7.5 CGPA இருக்கணுன்றாங்க UGPGயில் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. ஏஜ் லிமிட் லெஸ் தென் 27க்குள்ளே இருக்கணுன்றாங்க. அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து 25,000 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமோ எதுவும் கிடையாது. டேரெக்ட் இன்டர்வியூ நேர்காணல் தான் இருக்குது. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் அதோட அப்ளிகேஷன் காப்பி. இது சீரியல் நம்பர் அலாட் இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேர், உங்கள் நேஷ்னாலிட்டி, மதர் டங், உங்கள் டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, சிங்கிளாக மேரீடா, அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி, உங்கள் அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் வரையும் எழுதுங்க. கேட் ஸ்கோர் இருந்ததுன்னா கேட் ஸ்கோரு, சப்ஜெக்ட் இயர் எழுதுங்க. அதுமாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அனுபவம் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க் எதனா பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. சர்ச் ப்ரூஃப் எதனா வந்து கொடுத்துருங்க. அதேமாதிரி ரெஃபரன்ஸ் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேம் அண்ட் டிசிஷன் உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதேமாதிரி உங்கள் டேட்டு, லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு இது பண்ணுறீங்கன்னு வைங்க. என்னென்ன ப்ரூஃபு, சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வச்சு இதை சைன் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிடுங்க. இதை வந்து என்ன பண்ணணுன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து அதாவது அப்ளிகேஷன் கவர் மேலே ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் சப்ஸ்கிரைபிங் தி என்வலப் அது அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃப்ன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் தேதி விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 21/2/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 2019 மத்தியானம் 4 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கணும். அது கூட என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காப்பி கூட ஐடி ப்ரூஃபு, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு என்ஷூர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது மாதிரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்யூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். I never made it, but I know